ஹாய் ஃப்ரெண்ட்ஸ், வெல்கம் டு இந்துஸ் கிச்சன். இன்றைக்கி நம்மளோட சேனலில் ரொம்ப சிம்பிளான ரொம்பவே டேஸ்டான கிராமத்து சின்ன வெங்காய காரக்குழம்பு எப்படி செய்கிறதுன்னு பார்க்கலாம். இந்த குழம்பு செய்கிறதுக்கு ஃபர்ஸ்ட் ஒரு கடாயில் 4 டேபிள் ஸ்பூன் அளவு நல்லெண்ணெய் சேர்த்து சூடுபடுத்திக்கலாம். எண்ணெய் நல்லா சூடானதுக்கப்புறமா 2 டேபிள் ஸ்பூன் அளவு தாளிப்பு வடகம் சேர்த்துக்கலாம். இதை வெங்காய வடகம்னு கூட சொல்லுவாங்க. இது சேர்த்து காரக்குழம்பு செஞ்சோன்னா ரொம்பவே நல்லாயிருக்கும். உங்ககிட்ட இது இல்லைன்னா 1/2 டீஸ்பூன் கடுகு, 1/2 டீஸ்பூன் சோம்பு, 1/2 டீஸ்பூன் வெந்தயம் சேர்த்து பொரிய விட்டுக்கோங்க. இது கூடவே ஒரு கொத்தளவு கருவேப்பிலை சேர்த்து பொரிய விட்டுக்கலாம். இதில் இப்போது 7 பல்லு பூண்டை கல் உரலை லைட்டாக தட்டிட்டு சேர்த்துக்கோங்க. அந்த ஃப்ளேவர் ரொம்பவே நல்லாயிருக்கும். இதில் 2 வரமிளகாயை 2 பிச்சுட்டு சேர்த்துக்கலாம். இப்போது இதில் 20லேருந்து 25 சின்ன வெங்காயம் சேர்த்துக்கலாம். முழுசாகவே சேர்த்துக்கோங்க. இது கூட குழம்புக்கு தேவையான அளவு உப்பு சேர்த்துட்டு இந்த வெங்காயத்தை கண்ணாடி பதம் வர வரைக்கும் நல்லா வதக்கி விட்டுக்கலாம். இந்த அளவுக்கு நல்லா வதக்கினதுக்கப்புறமா இதில் ஒரு மீடியம் சைஸ் தக்காளியை மிக்சியில் நல்லா ஸ்மூத்தான பேஸ்ட்டாக அரைச்சிட்டு சேர்த்துக்கலாம். ஸ்டவ்வை மீடியம் ஹீட்லேயே வச்சுட்டு இந்த தக்காளியை ஒரு 3 நிமிஷம் நல்லா வதக்கி விட்டுக்கலாம். தக்காளியோட பச்சை வாசனை நல்லா போகணும். பச்சை வாசனை எல்லாமே போனதுக்கப்புறமா இதில் 1/2 டீஸ்பூன் அளவு மஞ்சள் தூள், 2 டீஸ்பூன் அளவு வீட்டில் அரைச்ச குழம்பு மிளகாய் தூள் சேர்த்துக்கலாம். இதில் 1 டீஸ்பூன் அளவு தனி மிளகாய் தூள் சேர்த்துக்கலாம். இப்போது இந்த தூளோட பச்சை வாசனை போகிற வரைக்கும் நல்லா வதக்கி விட்டுக்கோங்க. பச்சை வாசனை போயிட்டு அந்த எண்ணெய் எல்லாமே பிரிஞ்சு வர வரைக்கும் நல்லா வதக்கிக்கோங்க. எண்ணெய் பிரிஞ்சு வந்ததுக்கப்புறமா ஒரு பெரிய எலுமிச்சம்பழ அளவு சைஸ் இருக்கிற புளியை ஒரு 2 கப் அளவு தண்ணியில் ஒரு 10 நிமிஷம் ஊற வச்சுருக்கேன். அந்த தண்ணியை இதில் சேர்த்துக்கலாம். இப்போ இதை நல்லா மிக்ஸ் பண்ணிவிட்டு ஒரு 5 நிமிஷம் நல்லா கொதிக்க வச்சுக்கோங்க. 5 நிமிஷத்துக்கு அப்புறமா அந்த புளியோட பச்சை வாசனை போயிடுச்சு. இந்த டைமில் நம்ம ஸ்டவ்வை லோ ஹீட்டில் வச்சுட்டு இந்த மாதிரி ஒரு மூடி போட்டு ஒரு 10 நிமிஷம் வச்சுக்கலாம். லோ ஹீட்டில் வச்சு குழம்ப கொதிக்க வைக்கும்போது எண்ணெய் எல்லாமே பிரிஞ்சு நல்லா மேலே வரும். டேஸ்ட் ரொம்பவே நல்லாயிருக்கும். 10 நிமிஷத்துக்கு அப்புறமா பாருங்கள், நம்மளுக்கு எண்ணெய் எல்லாமே பிரிஞ்சு மேலே வந்து குழம்பும் நல்லா திக்காயிடுச்சு. இந்த டைமில் கொஞ்சமாக கருவேப்பிலை இலைகள் தூவிட்டு ஸ்டவ் ஆஃப் பண்ணிக்கலாம். அவ்வளோதான், நம்மளுக்கு ரொம்ப சிம்பிளான ரொம்பவே டேஸ்டான சின்ன வெங்காய காரக்குழம்பு ரெடி ஆகிடுச்சு. கண்டிப்பாக இந்த ரெசிபியை நீங்கள் ட்ரை பண்ணி பாருங்கள். பிடிச்சிருந்தால் லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள்.